ரீசெண்டாக நாங்கள் வந்து மூணாருக்கு போயிட்டு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அந்த ட்ரெக்கிங் போகிற இடத்துல வந்து நிறைய இந்த வாடமல்லி கலரில் ஒரு நல்லா பெருசாக ஒரு பூ வந்து பூத்துட்டு இருந்துச்சுங்க. அது ஒரு கட்டிங்ஸ் வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். இங்கே பாருங்கள், சூப்பராக முளைச்சி வந்துருக்குது. நிறைய துளிர் வந்துருச்சு, இலையெல்லாம் வந்துருச்சு. இலையெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொடி மாதிரி போகுது. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு இடத்துல வேறு பாட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், வேர் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர் பூ, பேப்பர் ஃப்ளவரும் எடுத்துருந்தேன். இது இன்னும் வேர் பிடிக்கல, இன்னும் இலை வரல. அது அப்புறம் இதுவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மல்லி பார்த்தீங்கன்னா இது கட்டிங்ஸில் வச்சு எடுத்து வச்ச மல்லி தான். இது 2 கட்டிங்ஸ் வச்சேன், 2 கட்டிங்ஸுமே வந்துருச்சுப்பாங்க. இந்த இடத்துல தான் வச்சேன். இது வந்து இது பாருங்கள், புத்த பூ வந்துருக்கு. இப்போ இதையும் எடுத்து நம்ம இதே பாட்டிலையும் சைடில் வைக்கலாம், வேறு பாட்டில் தனியாக வைக்கலாம். இதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. இந்த பாட்டில் வைக்க போகிறேன், வச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் பூ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தேன் பூ பாருங்கள். இந்த ஃப்ளவரோட கட்டிங்ஸும் நான் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த தொட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே பூ வந்துருக்கு, பூ வர மாதிரி மட்டும் வந்துருக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து 2nd ஃப்ளோரில் வச்சிடலாம். ஏன்னா அங்கே வந்து இந்த பூச்செடியுமே இல்லை, அதனால் அதுக்காக தான் இதை வளர்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அடுக்குமல்லி பூத்துருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முனையை கிள்ளி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த பிரான்ச் வந்ததில்லை அது நிறைய பூ வரும். அடுக்குமல்லி இவ்வளோ பறிச்சிருக்கோம். இன்னும் குண்டு மல்லிலாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் முக்கு எடுத்து ஃபஸ்ட்டு நிறைய 3 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, 3-4 தடவை. அடுத்து நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முக்கு எடுத்து வந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.